ஒரு அம்மா வந்து அந்த பகுதியில் போகும்போது சிவரதாகன அப்படின்னா சொன்னால் தேரர்கள் காவி உடைய அணிந்த தேரர்கள் பன்சலில் இருக்கணும், விகாரில் இருக்கணும். அதை விட்டுட்டு என்னடாப்பா இங்கே வந்து இருக்கீங்கன்னு ரொம்ப கோபமாக ஏசுகிறாங்க. அவங்க ஈஸ்டர் அட்டாக் சம்மந்தமானது, கடந்த ஆட்சி காலங்கள் நடந்த கொள்ளைகள் எல்லா சம்மந்தமாகவும் விசாரணைகள் ஸ்பீடாக நடக்கும், நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு தான். அதை செய்யும் போது இவங்களுக்கு கொஞ்சம் பதற்றம், கொஞ்சம் இல்லை அதிகமான பதற்றம். அந்த அதிகமான பதற்றத்தின் வெளிப்பாடு தான் இப்போ நாங்கள் நம்ம கண் முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விமல் வீரவன்சனுடைய சகோதரருக்கு வெளிநாட்டு பயணத்தடை போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கும்போது விமல் வீரவன்ச இன்னைக்கு இருந்துட்டு போனது நஷ்டம். தொடர்ந்து கொட்டுவ ஸ்டேஷன் முன்பு தான் இருக்க வரும். இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து போராட்டம் சரியாக பார்த்தா எல்லாமே இனவாத ரீதியான கருத்துக்களை பேசி பேசி ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் சண்டையை மூட்டி விடுற அந்த அந்த மூளை தான் இவங்களுக்கு என்ன வேலை செய்யுது, அந்த வன்ம மூளை. வணக்கம் டில்ஷான். வணக்கம் அருண். வணக்கம். எப்படி இருக்கீங்க டில்ஷான்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் டில்ஷான். இன்னைக்கு நம்ம கனுஷியா இல்ல, அப்ப நம்ம 2 பேரும் தான் நிகழ்ச்சி செய்ய போறோம். அதனால சிறப்பு விருந்தினரா நீங்க வந்து இன்னைக்கு என்ட்ரி கொடுத்திருக்கீங்க. சரி சரி டில்ஷான், இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு பாக்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ரைட், காலையில இருந்தே எத்தனை நியூஸ், ஒன்று முடிய ஒன்று, எத்தனை பிரேக்கிங் நியூஸ், ஒன்று முடிய ஒன்று, இப்படித்தான் இருக்கு. ஆனா ஹைலைட் என்னன்னு சொன்னா, இப்ப 3 நாளா நடந்துகிட்டு இருந்த இந்த சத்தியாகிரக போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. அது நாங்க இன்னைக்கு மெயினா பார்க்க போறோம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல இன்னைக்கு பாதுகாப்பு அமைச்சர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிச்சோன்னு எப்படி சுரேஷ் சாலைக்கு சீரியஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அதை பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நலிந்த ஜெயதிஸ் இருக்காரு, அவரு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. தயாசிரி விஜயசேகர் இருக்காரு, அவரு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அது மாத்திரம் இல்ல, இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்கு. அது மாதிரி விமல் வீரவன்சனுடைய சகோதரருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. விமல் வீரவன்சனுடைய முன்னாள் ஊடக இணைப்பாளர் அவர் அரெஸ்ட் ஆகிட்டாரு. எக்கச்சக்கமா இருக்கு, நாங்க விவரமா பேசலாம். சரி, வாங்க பேசலாம். ரைட், முதல்ல சொல்லுவோம் நம்ம சலேவுக்காக. சலேவுக்கு ஐ ஸ்டாண்ட் வித் சலே அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 3வது நாள். அதுமா இன்னைக்கு என்ன ஹைலைட்னு சொன்னா, ஸ்பெஷல்னு சொன்னா, 3வது நாளான இன்றைய நாளைக்கு தான் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு நாளில். அப்போ அங்க ஒரு முக்கியமான முடிவு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, சுரேஷ் சலே அவர் சொன்ன மாதிரி, அந்த மருத்துவ அறிக்கையில சொல்லப்பட்டது மாதிரி உண்மையாவே இவர் வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க, விசாரணை செஞ்சு பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிக்க 5 பேர் கொண்டு ஒரு விசேட வைத்திய குழு வந்து நியமிச்சு அதை கண்டுபிடிச்சு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லிட்டாங்க. அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் அதுதான். அந்த விஷயம் வெளிவந்தோடனே கொழும்பு கோட்டை புகையிரத்துக்கு முன்பாக இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான நாங்கள் சொல்லிக்கிட்டாதான் ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லப்படுற அந்த ஒன்றிணைஞ்சு இருக்கதா சொல்லப்பட்ட அந்த சத்தியாகிரக போராட்டத்தை முடிவு கொண்டு வரதா விமல் வீரவன்சனும் உதயகமான் பிள்ளையும் அறிவிச்சுட்டு இப்ப எல்லாம் போயிட்டாங்க. ஆனா அவங்க ஆதரவாளர்கள் இன்னும் இருக்காங்க. என்ன சொன்னா, அவங்க சுத்தப்படுத்தினாங்கன்னு அந்த அட்டெல்லாம் கழட்டி அதெல்லாம் கழுவி போட்டு கூட்டி போட்டு போக வேண்டியது அவங்க வேலை. கடைசிதான் அதுதான். என்னதான் அவங்களுக்காக வந்து நின்றாலும் அந்த சாமானியர்கள் தான் அந்த வேலை, கடைசி வேலை செய்யணும், கொத்தடிமைகள் தான். அப்ப இப்ப அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இருந்தவங்க எல்லாமே ஒரு ஹோட்டலுக்கு போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஆமா, 3 நாள் வந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதாவது சுழற்சி முறை, சுழற்சி ஷிஃப்ட் அடிப்படையில். இன்னைக்கு காலையில தான் விமல் வீரவன்ச டே ஷிஃப்ட்டுக்கு வந்தாரு, நைட் ஷிஃப்ட் உதயகமன் பிள்ளை கவர் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி மாறி மாறி செஞ்சாங்க. எதேபடி ஆனா ஒரு அப்டேட் இருக்கு. நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு காலையிலையும் சரி, பகலும் சரி, நேற்றும் சரி, தொடர்ந்து 3 நாளும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக பல பேர் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் வந்து போயிருப்பாரு. அவர் வந்து அழகா சொல்லுவாரு, என்னுடைய இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல என்னுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு ஆதரவாவே நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுவாரு. அதே மாதிரி வந்து வார்த்தை பிரயோகங்கள் கூட வந்து கொஞ்சம் தாறுமாறா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அது நடந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு பகல் வேளையிலும் ஒரு அம்மா வந்து அந்த பகுதியில் போகும்போது சிவரதாகன அப்படின்னா சொன்னா தேரர்கள்
காவி உடை அணிந்த தேரர்கள் பன்சலில் இருக்கணும், விகாரில் இருக்கணும். அதை விட்டுட்டு என்னடாப்பா இங்க வந்து இருக்கீங்கன்னு ரொம்ப கோபமா ஏசுறாங்க. அவங்க கோபம் ஆவேசம் வந்து அவங்களோட அந்த முகபாவனையில விளங்குச்சு. ஆனா போலீஸ்காரங்க தான் இல்ல அந்த அம்மாவுக்கு எதுவும் ஆபத்து வந்துடும், ஏன்னா இவங்க தாக்குற நிலையில தான் இருக்கானுங்க, யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சா அடிச்சு போட்டுருவோம், அந்த மாதிரி தான் எல்லாம் எழுப்பி வராங்க. அதனால அந்த அம்மா வாங்குறது அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில பகல் இப்படியே தொடர்ந்து இருந்துச்சு. ஆனா வந்த அப்டேட் என்னன்னு சொன்னா, நீர்க்குழும்புல டீம் வாரத்துக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அந்த ரைட்டா? நியூஸ் வந்து கசிஞ்சிட்டு அது விஷயம் வந்துருச்சு. இன்னைக்கு காலையிலேயே சொல்லிட்டாரு, உதயகமன் பிள்ளை சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னு சொன்னா, மாலிமாவ அரசாங்கத்துடைய குண்டர்கள் நீர்கொழும்புல இந்த ஈஸ்டர் அட்டாக்ல பாதிக்கப்பட்ட தரப்பு மாதிரி இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது அவங்க அல்ல, உண்மைக்குமே இது வந்து மாலிமாவையால தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு கும்பல் தான் எங்களை இந்த இடத்துல இருந்து அகற்றத்துக்கு வராங்க, எங்க தகவல் வந்திருக்குன்னு சொன்னாரு. ஆனா கடைசியில் அவங்களும் வரல, யாருமே வரல. எல்லாம் வரும்போது இவங்க எல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு தற்பாதுகாப்புக்காக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்திருந்தாலும் கூட லில்ஷான், அந்த அரகல போராட்டத்துல ஒரு லேக்ல வந்து தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்குதான் ரெடி ஆகுறாங்க, நிறைய பேர் ரெடி ஆகிட்டு தான் இருந்தாங்க. ரைட், 2022 மே 9 மாதிரியே அன்னைக்கு என்ன ராஜபக்ச ஆதரவாளர்களுக்கு நடந்துச்சோ அதே மாதிரி திரும்ப இந்த இருக்க ஒரு 20-30 பேரை வந்து அங்கனா பக்கத்துல இருக்கு வேற விவ கூட பரவாயில்ல, இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்க அந்த விவ வந்து ஐயோ எடுக்க வழியில் அப்படி நாத்தம், அதில் போட்டு முக்கிய எடுக்கிறது தான் பேன் பண்ணி எடுத்தாங்க. நாங்கள் வன்முறை விரும்புகிறோம் இல்லை, அதை சொல்லிடணும். ஆனால் சோசியல் மீடியாவில் பேசப்பட்ட விஷயம் அது, சிங்களவர்கள் சொன்ன விஷயம், எல்லாவா ரெடியாகி போயிட்டு இதுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் அப்படின்னு சிங்களவர்கள் சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்ட விஷயம். ஆனால் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், வன்முறை தேவையில்லை, வன்முறை இல்லாமல் எல்லாம் சமாதானமாக அமைதி நல்லிணக்கத்தோட ஒரு சில விஷயங்களை கொண்டு போகிறது தான் நல்லது. ஆனால் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் சொல்லித்தான் ஆகணும், இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அது கடைசியில் அந்த பிளானும் இல்லாமல் போயிடுச்சு. எப்படியோ பாதுகாப்பாக இவங்க போயிட்டாங்க, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ரெண்டு தரப்பு இப்போ பாதுகாப்பாக இருக்கு அப்படின்றத வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா தயாஸ்ரீ ஜெயசேகர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த அனுர அரசாங்கத்தை வந்து கொஞ்சம் சாடி இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விசாரணை பண்றதுன்னா கரெக்டா பண்ணணும், கரெக்டா பண்ணி விசாரணை பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அரெஸ்ட் பண்றவரையே கூட்டிட்டு வந்துட்டு இவர் தான் இதுக்கு பிரதான சூத்திரதாரி அப்படின்னு நீங்களே வந்து பட்டம் கொடுக்குறீங்க. இது வந்து சரியில்லாத விஷயம் தானே. அரசாங்கம் என்ன சொல்லுது, சட்டம் எல்லாருக்கும் சமம்னா அதை வந்து நாங்க ஏத்துக்கிறோம், சட்டம் எல்லாருக்கும் சமம் தான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா சுரேஷ் சாலே ஒரு அப்பாவி, அவர் வந்து நாட்டுக்காக போராடின வீரர் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி அவருக்கு அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு. அவர் கேட்பார், அவர் வந்து தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய விமர்சனங்களை முன் வச்சு, ஏன்னா எதிர்த்தரப்புல இருக்கவர், அவர் எதிர்த்தரப்புல வேலையை அவர் செய்யறாரு, என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம சரியான ஆதாரங்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் இவர் தான், சரி ஆதாரமே இருக்காது, ஆனால் ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, முன் வச்சுட்டு பிரச்சனைகள் வருது, அதை தான் ஃபேஸ் பண்ணணும், அது அவருடைய ஸ்டைலாகவே இருக்குது. அப்போ அந்த வகை தான் சொல்லியிருப்பாரு. அவருக்கு திருப்தி இல்லை போல விசாரணைகள் நடக்கிற விதம். என்னன்னா சுரேஷ் சலை தான் இப்போ பெருசாக அடிப்படுது, சுரேஷ் சலைவு இயக்குனது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்க போகிற நேரத்தில் இவங்க வந்து பதறது என்னத்துக்குன்னு தெரியல, பார்ப்போம். என்ன இன்னும் கொஞ்ச நாளில் அந்த உண்மைகளும் வெளியே வந்துடும். நீங்கள் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, இப்போ சுரேஷ் சாலை வந்து 90 நாட்களுக்கு மேலாக சிஐடியில் வந்து இருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு யாருக்குமே துன்புறுத்தினதா அவர் வந்து எதுவுமே சொல்லல. ஆனா இந்த முன்னாள் 90 நாள் அடுத்த 90 நாள் ஸ்டார்ட் ஆகும் போதே அவருக்கு வந்து பயண தடை விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இவர் வந்து இதெல்லாம் சொல்றாரு, நோய்வாய்ப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேள்வியை கேட்கிறாரு. சோ இதெல்லாம் திட்டமிட்டு பண்றாங்களா அப்படின்ற டவுட் வந்து மக்கள் கிட்ட வருது. டவுட்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு தான் அந்த சந்தேகம் எழுதினாலதான் நான் நினைக்கிறேன் கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதவான் அவர்களுக்கு இன்னைக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு போல. அவரே சொல்லியிருக்காரு, என்னன்னு சொன்ன நீதவான் அவர்கள், இதை விசாரிங்க, இந்த இவர் வந்து சமர்ப்பிச்ச மருத்துவ அறிக்கை கூட, அதாவது சுரேஷ் சலைவனுடைய தரப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அந்த மருத்துவ அறிக்கை கூட ஒரு பூரண பெறாத ஒரு மருத்துவ அறிக்கையா இருக்கு. அதனால என்ன செய்யுங்க, திரும்ப உண்மையாகவே இவர் வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டாரா அப்படிங்கிறத 5 பேர் கொண்ட ஒரு விசேட மருத்துவ குழு மூலமா இதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு விசாரிங்க, மறுபாலிசனை செய்யுங்க, ஆய்வு செய்யுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம், அது உண்மைக்குமே. அப்பதானே உண்மை எதுன்னு தெரியும். இவருக்கு வந்து பல கதைகள் சொன்னாரு, இவரை நிர்வாணப்படுத்தி விரலெல்லாம் அங்கங்க போட்டதா கூட ஒரு கதை இருக்கு. அப்ப அதெல்லாம் உண்மையா? அதே மாதிரி சாப்பாடு இவருக்கு வந்து கீழே பேப்பரை விரிச்சு சாப்பாடு கொடுத்தா சொன்னாங்க, அது உண்மையா? இவருக்கு வந்து சரியான புரோட்டீன் விட்டமின்ஸ் வந்து சரியாக கிடைக்காம வேணுமுன்னே இவருடைய போஷாக்கு வந்து குறைச்சதுக்கான குற்றச்சாட்டையும் இவர் முன் வச்சார், அது உண்மையா? இந்த உண்மையா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தேட வேண்டியது இனி அந்த மருத்துவ குழுவினுடைய
கையில தான் இருக்கு. கையில இருக்கு. உண்மையா உண்மையா அப்படின்னு நம்ம கேக்குறோம். ஆனா உண்மைகள் வரும்போதுதான் சில கட்சிகள் வந்து அதை தடுத்து நிறுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்றுக்கிறாங்கல்ல. பண்ணுகிறாங்க. இப்ப விசாரணை நடக்குது. இப்ப ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் எல்லாம் கேட்டது என்ன, எதிர்க்கட்சிகள்ல மக்களே கேட்டது என்ன, அனுரகுமார் திசாநாயக்க வந்து தேர்தல் கேட்கறதுக்கு முதல்ல அவர் வந்து நிறைய ஒரு ஃபைல் 300 400 ஃபைல் வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த ஃபைல் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள், மோசடி, ஊழல் சம்பந்தமான கேசஸ் தான் இருக்கு. அப்ப அவர் சொன்னது என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இந்த ஃபைல் சம்பந்தமா நாங்க விசாரிப்போம், இந்த ஃபைல்கள்ல இருக்க எல்லா விஷயத்தையும் நாங்க கிளியர் பண்ணுவோம், இதோட சம்பந்தப்பட்டிருக்க எல்லாத்தையும் நாங்க சட்டத்தின் முன் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னது தான் இவங்களுடைய பிரதான வாக்குறுதி. அடுத்ததான் ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமானது, கடந்த ஆட்சி காலங்கள் நடந்த கொள்ளைகள் எல்லா சம்பந்தமாகவும் விசாரணைகள் ஸ்பீடாக நடக்கும், நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு தான். அதை செய்யும் போது இவங்களுக்கு கொஞ்சம் பதற்றம், கொஞ்சம் இல்லை அதிகமான பதற்றம். அந்த அதிகமான பதற்றத்தின் வெளிப்பாடு தான் இப்ப நாங்க நம்ம கண் முன்னால பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ அந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷக்கு பயணத்தடை உத்தரவு விதிக்கல்லாட்டி இது வந்து நோமலாவே இருந்திருக்குமோ அந்த சம்பவம் தான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, இலங்கை அரசியல் வரலாற்றுல ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு வெளிநாட்டு பயணத்தினை எடுக்கப்பட்டிருக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம், ரைட்? அதனால கொஞ்சம் அதிர்ச்சி. அதே மாதிரி ஒரு ஜனாதிபதி சிறைக்கு அனுப்பப்பட்டு இருந்ததும் கேஸ் கூட இந்த நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம். யார், ரணில் விக்ரமசிங்க ஒரு நாள் சிறைக்கு அனுப்பி அவர் சிறைக்கும் போகல, கடைசியில் மருத்துவமனைக்கு தான் போனார், அது வேற கதை. ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி காலத்தில் நடந்தது வந்து கோபம், எதிர்கட்சிகளுக்கு கோபம். என்னடா அது, எங்களுக்கு அதிகாரமும் கிடைக்கல, கடைசியில் பாருங்க எங்களுடைய தலைவர்கள் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்னு அந்த கோபத்தாபங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்லியாகணும். இன்னைக்கு இன்னொரு கைது நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, ஷான் விஜயலால் டி சில்வா அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால. முன்னாள் தென் மாகாண முதலமைச்சராக இருந்த ஷான் விஜயலால் டி சில்வா எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நிதி மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீண்டகால விசாரணைகளின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி. அது வந்து பொறுத்துக்க முடியாம தான் இந்த கேஸ். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விமல் வீரவன்ச இன்னைக்கு வாய்ஸ் கட் கொடுக்கும் போதே கொஞ்சம் பதட்டினார். என்ன வாய்ஸ் கட்னு சொன்னா, அந்த சத்தியாகிரக போராட்டத்தை நாங்கள் முடிவு கொண்டு வரோம்னு சொல்ற போதே அவர் கொஞ்சம் பதட்டினார். சரி, ஏன் அந்த மனுஷன் பதறதுன்னு கொஞ்சம் அப்படி போயிட்டு வேற நியூஸ் தட்டி பார்த்தா அங்கே தான் மெயின் நியூஸ் இருக்கு. விமல் வீரவன்சனுடைய சகோதரருக்கு வெளிநாட்டு பயணத்தடை போட்டிருக்காங்க நீதிமன்றத்தால். என்ன காரணம்னா, வாகனங்கள், அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி 9 மில்லியன், 9 அதை எண்ணிக்கை எதுவும் மாற்றம் இருக்கான்னு தெரியல, நாங்கள் இப்போ தான் அந்த அப்டேட்டை பார்த்தேன் இறுதியா, ஒரு 9 மில்லியன் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின ஒரு குற்றச்சாட்டின் அந்த சம்பந்தமாக இவருக்கு அந்த வழக்கு தொடரப்பட்டனால அந்த முடிவு. அதே மாதிரி விமல் வீரவன்சனுடைய ஊடக இணைப்பாளர், ஏற்கனவே இருந்த ஊடக இணைப்பாளர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்போது விமல் வீரவன்ச இன்னைக்கு இருந்துட்டு போனது நஷ்டம். தொடர்ந்து கொட்டுவ ஸ்டேஷன் முன்னுக்கு தான் இருக்க வரும். இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து போராட்டம் சரியா பார்த்தா என்ன செய்ய, ஆளுக்கு வந்து பொறுத்துக்க முடியல. லஞ்ச் டைமும் வந்துருச்சு, டின்னரும் வந்துருச்சு, டைம் நைட் போயிட்டாரு, அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அனுர் அரசாங்கம் வந்து ஒரு ட்ரெய்லர் காட்டி விட்டுறாங்க போல, அதாவது சுத்தி இருக்கவங்களுக்கு நாங்கள் இப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரி காட்டி விட்டுருக்காங்க போல. விமல் வீரவன்ச வந்து அந்த யுத்த வெற்றி நிகழ்வுக்கு போயிருக்கலாட்டி விமல் வீரவன்ச வந்து ஏதோ 100ல் 1 வந்து இருந்திருப்பாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து அவரும் வந்து ஒரு பேசு பொருளா மாறிட்டார். கட்டாயம். இப்ப இதே மாதிரி தான் இப்ப இந்த விசாரணைகள், ஈஸ்டர் அட்டாக் விசாரணைகள் மூலமா இடம்பெற்றிருக்க நேரத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு, சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் வருண ஜெயசுந்தர ஒரு ரிட் மனுவை முன்னிலைப்படுத்திருக்காரு. ஏன்னு சொன்னா, ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பான நியாயமான காரணங்கள் இன்றி என்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி அவருக்கு வந்து கைது செஞ்ச வேணாமா அப்படின்னு சொல்லி ரிட் மனுவை சமர்ப்பிச்சிருக்காரு, ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்காரு. பாத்துக்கங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு ஏதோ விதத்தை தெரிஞ்சு வச்சு அடுத்து நான் என்னை கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே போயிட்டு என்னை கைது செய்ய தடுப்பதற்காக ஒரு ரிட் மனுவை முன்னிலைப்படுத்துறாரு. இப்படியும் நடக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியாது. அடுத்து இப்போ எல்லாருமே கதி கலங்கி இருக்காங்க. அடுத்து நம்மளா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எது எப்படியோ ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல ஒரு நீதியான ஒரு விசாரணை நடந்து ஒரு மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய ஆசை. கட்டாயம். ஏன்னா அன்னைக்கு வந்து 250 பேருக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க. அவங்க சர்ச்சுக்கு போனது வந்து அன்னைக்கு உயிர் ஞாயிறு தினம்.
இயேசு கிறிஸ்து வந்து மரணத்திலிருந்து 3ஆம் நாள் உயிர்க்கிறார். அதுதான் கிறிஸ்தவரோட நம்பிக்கை அன்றைய நாளுக்கான. அப்போ அதை கொண்டாடுறதுக்காக, அதை வழிபாட்டுக்காக சென்ற போது அவங்க நினைச்சிருப்பாங்க, இன்னைக்கு நாங்கள் சர்ச் போயிட்டு பகல் மதிய உணவு பண்ணலாம், சந்தோஷமா குடும்பத்தோட சாப்பிடலான்னு எதிர்பார்த்தா எல்லாமே போவாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் டே. அன்னைக்கு அப்படி போனவங்க தான் என்ன சம்மந்தமே இல்லை அவங்களுக்கு, ஏதோ ஒரு காரணமே தெரியாம அன்னைக்கு அந்த தற்கொலை குண்டுதாரிகள் நடத்திய அந்த தாக்குதலில் உயிரிழந்து போனாங்க. இன்னும் பல பேர் காயங்களுக்கு உள்ளானாங்க, இன்னும் பல பேர் உபாதைகளுக்கு உள்ளானாங்க. இன்னைக்கு வரைக்கும் பலருக்கு கண் தெரியல, காது கேட்காது, வாய் பேச முடியாது. இன்னும் பல பேருடைய உடம்புல வந்து அந்த இரும்பு போலைகள், அந்த பந்துகள், அந்த இரும்பு பந்துகள் இன்னமும் அவங்க உடலுக்குள்ள இருக்கு. இப்படி ஒரு பாரிய அநியாயம். அதற்கு பிறகுதான் அந்த அரசாங்கத்தில் இருப்பவர்களோ எதிர்த்தரப்பில் இருப்பவங்களோ தான் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வராங்க. எப்படின்னா, உதாரணமா அரின் பெர்னாண்டோ, மனுஷன் நாணயக்காரா, அவங்க உட்பட பல பேர், சரத் பொன்சேகா, அவங்களாம் அந்த டைம் சொல்றாங்க, இது ஒரு மிகப்பெரும் சூழ்ச்சி, இது பின்னுக்கு ஒரு டீம் இயங்கி இருக்கு. யாருன்னு பார்த்தா சுரேஷ் சலே அப்படின்னு சொல்லப்படுது. சுரேஷ் சலே உட்பட கோட்டாபய ராஜபக்ச இவங்க ஆட்சி அதிகாரத்தை பெறுறதுக்காக இது செய்யப்பட்டதை தான் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதுல இருந்து பார்க்கும்போது ஆதாரங்கள் சாட்சிகள்லாம் திரட்டி வரும்போது ஓரளவுக்கு இப்போ விசாரணைகள் முடிவுக்கு வந்துகிட்டு இருக்க நேரம் தான் அதிர்ச்சிகரமான இந்த அப்டேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கட்டாயமா உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக எல்லாரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பல இனவாத கருத்துக்களை நாங்கள் இந்த நாட்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு. பார்க்குறீங்க தானே, நேற்றெல்லாம் இந்த சத்தியாகிரக ஆர்ப்பாட்டத்தில் இருந்த தேரர்கள் எல்லாம் என்னென்ன கதை பேசுகிறாங்க. இப்போ எல்லாமே இனவாத ரீதியான கருத்துக்களை பேசி ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் சண்டையை மூட்டி விடுற அந்த அந்த மூளை தான் இவங்களுக்கு என்ன வேலை செய்யுது, அந்த அந்த வன்ம மூளை. அப்போ அதுகளை நிறுத்திட்டு அவங்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும், சட்ட நடவடிக்கை, அது மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அப்போத்தான் இதுக்கு நீதி கிடைக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இதுதான் இன்னைக்கு முக்கியமாக இருக்க அப்டேட்ஸ். இன்னைக்கு வந்த நியூஸுகள்லே பரப்பத்தில் பிரச்சனை சைத்த அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள் இதுதான். இதே மாதிரி இன்னொரு நாளைக்கும் டில்ஷானை இணைச்சு கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சரி, இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் டில்ஷான். ஓகே, நன்றி அருண். நன்றி டில்ஷான், வணக்கம். வணக்கம்.